அண்ட் மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி எதுக்கு ஃபேமஸோ அந்த வேலையை இங்கே ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதுக்கு என்னன்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு ஷோலையுமே ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஆகட்டும், இல்லை டான்ஸ் ஷோ ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு லவ் கண்டென்ட்டை அவங்களா க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த க்ரியேட் பண்ணி அதை வச்சு கொஞ்சம் ஓட்டுவாங்க, அப்புறம் அவங்களே கிளச்சி விட்ருவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சௌந்தர்யாவும் விஷ்ணுவும் லவ்வர்ஸு. ஸோ இங்கே வந்து கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சைடில் கூட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. எஸ், முதல் முறையாக. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு லவ் தான் கிரியேட் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்கப்படுது. அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் முடிஞ்ச பிறகுமே கூட இந்த ஃபேமிலி ரவுண்டில் பெருசாக எதுவும் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி ரவுண்ட் இன்னும் ஆக்ஷன் பண்ணி மறுபடியும் வெளியே இருந்து ஒரு ஆளை கூட்டு வந்து, அதுவும் பழைய கண்டஸ்டன் ஓல்டு கண்டஸ்டன் விஷ்ணுவை கூட்டு வந்து அவங்க இந்த மேரேஜ் வந்து ப்ரப்போஸ் பண்ண வச்சு மேரிமி அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணி ஒரு லவ் கண்டென்ட் கொண்டு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் அப்படிங்கும்போது விஜய் டிவி எதுக்கு லவ் கண்டென்ட்டுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வளர்த்துக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து என் லைஃப்பில் நடந்தது கிடையாது. அண்ட் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளே நிறையா தடவை பார்த்துருப்போம். அண்டு சௌந்தர்யாவுக்கு ஃபேமிலி டெஸ்ட் செகண்ட் டெடிகேட்டட் ப்ரமோ இது. அண்ட் இந்த ப்ரமோ ஃபுல்லாகவே விஷ்ணு பேசியிருக்காங்க. இந்த லவ் கண்டென்ட் தான் ஃபுல்லாகவே ப்ரப்போஸ் பண்ணுறது, அன்பாக பேசிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதே காமிச்சிருக்காங்க. இவ்வளோ வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி ப்ரமோ கொடுத்துருக்காங்க. மறுபடியும் செகண்ட் ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட்டுக்காக இந்த லவ் ப்ரப்போஸ் பண்ண வைக்கணுங்க அப்படிங்கிறதுக்காகவே மறுபடியும் உள்ள கூட்டு வந்துலாம் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வெரி குட் ஃப்ரெண்ட். அந்த விஷ்ணு சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவர் ஓல்டு கண்டஸ்டன் இல்லையா, அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு பேசி முடிச்சு கடைசியாக எம்பாரசிங் ஆகிற மாதிரி ஒரு வெக்கப்பட்டு ஒரு ஃபீல் கொடுத்தாரு. அண்ட் எல்லாமே கலாய்ச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரியே கொண்டு போனாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது? இதே மாதிரி மற்ற கண்டஸ்டன்ஸுமே கூட மறுபடியும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவர்ஸோ யாராவது வந்து என்ட்ரி கொடுப்பாங்களா, மறுபடியும் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா, இந்த ரவுண்ட் இன்னும் மேலும் எக்ஸ்டெண்ட் ஆகி போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷனில் கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிக் பாஸ் சீசனில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக திடீர்னு வெளியே இருந்து ஒரு ப்ரப்போஸில் கொண்டு வந்து லவ் டாக்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ் டீமு. அண்ட் மேலும் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து இந்த வீடியோ வந்து அடுத்த நமக்கு சஜஸ்ட் ஆகிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் உங்களுக்கு நம்ம போடுற ஒவ்வொரு சேனல் வீடியோவுமே வந்து உங்களுக்கு அடுத்தது வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும்.